மா நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சுமா. How was your day? It was very hectic. Wow. என்னங்க நான் இதுவும் தப்பா சொல்லிட்டேனா? எவனும் கிடைக்கலையா இல்ல உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா? Honesty. வைஃப் வேலைக்கு போறப்போ வீட்டு வேலையை ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். Monday, Wednesday, Friday சமைக்கிறேன். நீ சமைக்கும் போது நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நான் சமைக்கும் போது நீ தேய், அவ்வளவுதான். அப்போ சண்டே அதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? ஜோ எந்திரி, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எந்திரி. எந்திரடி. ஏய் ஜோ. டைம் என்ன? டைம் 9. இவ்வளோ லேட் ஆயிடுச்சா? விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க. நேத்து ஒழுங்கா தூங்காதனால எனக்கு தலைலாம் வலிக்குது. ஒரு காஃபி ப்ளீஸ். நீ போட்ட டைம் டேபிள் படி இன்னைக்கு நீ தான் காஃபி போடணும். போ. நைட்டு நீ எங்கடா இன்னும் தூங்க விட்ட? என்னது? ஆமா. நான் என்னடி பண்றது? படத்தை அவ்வளவு பெருசா எடுத்து வச்சிருக்காங்க. இதுல இன்டர்வல் பிளாக் வேற half an hour. ஆமா, வாங்கின பாப்கார்ன்லாம் இன்டர்வல்லே காலி ஆயிடுச்சு. சரி, படம் எப்படி இருந்துச்சு? படமா? படத்தை விட பாப்கார்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ லைக் இட். ஆமா, உனக்கு டயர்டா இல்லையா? எப்படி இப்படி ஆஃபீஸ்க்கு ரெடியாகி உக்காந்துருக்க? நான்லாம் ஹாஸ்டல்ல இருக்கும்போது டெய்லி லேட்டா தான் தூங்குவேன். விக்கி ஒரு மூவி பஃப், டெய்லி ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜாலியா இருந்திருக்க. என் வீட்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நேத்து நான் உன் கூட பார்த்ததுதான் என் லைஃப்ல நான் போன ஃபர்ஸ்ட் நைட் ஷோ. அடி பாவி, அதான் இப்படி தூங்கி வழியிறியா? ஏய் எந்திரடி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போகணுமா? ஏய் ஆபீஸ் போகணும்டி. சரி நான் எந்திரிச்சு போய் காஃபி போடுறேன். வேணாம். ஏய் ஏய் எந்திரடி, ஆபீஸ் போகணும். சரி போ. ஹலோ சார், ஒரு 2 hours மட்டும் பெர்மிஷன் கிடைக்குமா? ஜாலி. ஓகே சார். விளங்கிடும். என்னது? நம்ம லைஃப் தான். ஏன்? யாராவது ஒருத்தர் சோம்பேறியா இருந்தா பரவாயில்ல, இங்க 2 பேருமே சோம்பேறியா இருக்குமே. கரெக்ட். நீ அப்படிதான், நானும் அப்படிதான். அப்போ சோறு பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். மானு, இந்த சுடு தண்ணி. சரி, டேப்லெட் போட்டியா? இப்பதான் போட்டேன். எப்படி இருக்க? பாடி பெயின் தான், தாங்க முடியல. ரொம்ப முடியலன்னா சொல்லு, டாக்டர் கிட்ட போலாம். ஐம் சோ சாரி. எதுக்கு சாரி? இன்னைக்கு என்னோட டியூட்டி டே இல்ல, அதான். ஏய் லூசு, லூசு மாதிரி பேசாத. ஏன்டா திட்டுற? திட்டல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பண்ண மாட்டியா? ஆனாலும் ஐ ஃபீல் சோ பேட். ஏய், இது உனக்காக பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'll do anything for you. சரி, அப்போ எனக்கு உடம்பு சரியான அப்புறம் 3 days கண்டினியூஸா நான் ஒர்க் பண்றேன், சரியா? ஏய், இது என்ன ஆபீஸ் ஒர்க்கா? வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுக்கு? 2 பேருக்கும் ஜாப் இருக்கிறதுனால இப்படி ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம். You're very sweet. I love you. I love you too. பட் லவ்ல கால்குலேஷன்ஸ்லாம் வேண்டாம். நீ இப்படி பேசுறதே எனக்கு பாதி ஜோரம் சரியான மாதிரி இருக்கு. ஓ, அது நீ போட்ட மாத்திரனால. எங்கேயாச்சும் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச விடுறியா? ஓ, ரொமான்டிக்காவா? ஏய், என்ன ஒரு முத்தம்? அதுக்கு நீ இப்போ வா. இப்ப வேண்டாம், ஸ்டாப். என்னடி? உடம்பு சரியில்ல. ஓகே, சாரி. அப்படி இல்ல, எனக்கு கோல்டு இல்ல, உனக்கு வந்துருச்சுன்னா? ஓ,
என் மேல அவ்வளோ பாசமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம். உனக்கு கோல்டு வந்து 2 பேரும் படுத்துட்டோம்னா வீட்டில் இருக்கவெல்லாம் யார் பாப்பா? ம். வரேன். அருண் இருக்கானா? நீங்க விக்கி? எப்படிங்க? அதெல்லாம் அப்படிதான். ப்ளீஸ் கம். தேங்க்யூ. ஸோ நீங்க தான் அந்த விக்கி த கல்பிரிட்டா? கல்பிரிட்டா? அதெல்லாம் இல்லைங்க. கல்பிரிட் தான். பின்ன அருண் காலேஜ்லேருந்தே உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் கல்யாணத்துக்கு வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. ஸோ பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன். அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வச்சு செஞ்சிட்டாங்க. ஆஹா, இந்த காரணம்லாம் பத்தாது. கண்டிப்பாக இன்னைக்கு அருண் கிட்ட இருந்து உங்களுக்கு அடிதான். ஐயோ, அதாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ். அருண் உங்களை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். ஆனாலும் நீங்கள் எனக்கு 3rd பர்சன் தானே. நான் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? இது ஒரு நல்ல கேள்வி. அருண் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணானமே, அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்க. பொண்ணா? ஆமாம், அவன் என்கிட்ட சொல்லிட்டான். நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் போட்டு வாங்குறீங்கன்னு தெரியுது. அதுக்கு வாய்ப்பு இல்லை சிஸ்டர். இல்லையே, என்கிட்ட சொன்னா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு. நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன். சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தலைவனுக்கு எஃபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்ததே நான் தான். அதில் ஒரு பஞ்சாபி பொண்ணு மாட்டிக்கிச்சு. நான் அருண் மாதிரியே பேசி ஒரு வழியாக செட்டப் பண்ணி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சமூக சேவை. வேற என்னங்க பண்ணுறது, அவனுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் மீட்டிங் தான் செட் பண்ணி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் அவன் டேலண்ட்டு. ஆனால் தலைவன் டோட்டல் சொதப்பல். ஏன், என்னாச்சு? என்ன பண்ணா? தலைவன் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு காஃபி ஷாப்புக்கு போனான். அந்த பொண்ணு அங்கே வந்துச்சு. பட் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. தலைவனுக்கு தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது. உங்களை காஃபி ஷாப்புக்கே கூட்டு போயிருக்க மாட்டானே. ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் காஃபி ஷாப்ல. அதுக்கப்புறம் போவே இல்லை. இனிமேலும் போக மாட்டீங்க, ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி. என்ன, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவனத்துக்கு அங்க இருந்த வெயிட்ரு அவனை விட நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டான். மாப்பிள்ளையும் அங்க உட்காந்துட்டு 2 காப்புக்குன்னு ஆர்டர் பண்ணப்பல எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. கப்பக்குனியாவா? அப்படி ஒரு காஃபி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க இல்லைங்க, யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. என்ன காஃபி அது? அட, கேப்பச்சினோ தாங்க. தலைவன் இங்கிலீஷ் படிக்க தெரியாம கேப்பச்சினோன்னு ஆர்டர் பண்ணிட்டான். ரொம்ப சேமா போச்சுங்க அந்த பஞ்சாபி குலாபி கிட்ட. கேப்பச்சினோவா? டேய் ஹைடா, அந்த கேப்புக்கினோ மட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும். வாடா நல்லவனே. ஏய் சாரிடா, என்னால மேரேஜுக்கு வர முடியல. உன்னெல்லாம் அடிச்சே கொண்டிருக்கணும். ஜோ இருக்காளேன்னு பாக்குறேன். என்னடா, ஆல்ரெடி 2 பேரும் இன்ட்ரோ ஆயிட்டீங்களா? இல்லடா, இப்பதான் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் நாங்க இன்ட்ரோ ஆயாச்சு. உங்க 2 பேருக்கு என்ன கப்பக்குனியா ஓகேவா? கப்பக்குனியோவா? மாப்ள, டேய் என்ன சிஸ்டர் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இப்படி கவுத்து விட்டீங்களே. மாப்ள வேணாம்டா. டேய் நில்றாங்கற. நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ கிளம்போது மறக்காம டோரை லாக் பண்ணிட்டு சாவி ரேக் மேல வச்சிட்டு போ. எடுத்துட்டு போயிராத. பை பை. ஓகே டி, பாத்து போ. லவ் யூ. லவ் யூ டூ. No phone inside.
எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டா. என்னடா எங்கடி இருக்க? நம்ம வீட்டு ஸ்ட்ரீட் எண்ட்ல தான் இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். என்ன? இருடி மானு, நான் வரேன். என்னாச்சு இவனுக்கு? என்ன, எதுக்கு ஓடி வர? என்ன மானு, இன்னைக்கு டேட் மறந்துட்டியா? இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? பாப்போம். மானு, போ. பாய். Ha